ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து கோயம்பேடுக்கு பூ வாங்கலான்னு போகலாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் வருவாங்கன்னா, நானும் எங்கள் அம்மா என் பொண்ணு தான் போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேறு என்னென்ன பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்பேடுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அம்மாவை அங்கேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு போவோம். அம்மா வேலையில் இருக்காங்க. போயிட்டு பிக்கப் பண்ணின்னு கோயம்பேடுக்கு போவோம். போய் பூ வாங்கிட்டு வர வேண்டியது தான். பேசின்னு இங்க வந்து நில்லுன்னா உன்னை யாரும் அங்க பேசிட்டு இருந்தாதோ இதெல்லாம் நின்று தான் பார்த்துட்டு போனேன். சரி சிவனு கையில் இருந்தா அவங்க வாங்கிக்கணும். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம டிராஃபிக் இல்லை. பார்க்கிங் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. டிராஃபிக் அதான் இன்னைக்கெல்லாம் வரக்கூடாது மாமா. கோயம்பேடே வந்தாச்சு. திரும்பி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? நாளைக்கெல்லாம் இப்பவே உள்ள வர முடியல நம்மளால. எப்படி உள்ள போக போறேன்னே புரியல. ஆனா நாளைக்கு எங்கிருந்து வர்றது? ஹெவி டிராஃபிக் இன்ச்சான வருது. கோயம்பேடு ஃபுல்லாக சுற்றி களை கட்டிகிட்டு இருக்கு.
அந்த மாதிரி எல்லாம் வந்து எத்தனை தான் இருக்கும் எத்தனை வாங்க எல்லா வெடிகள் எவ்வளோ சாமந்தி சாமந்தி எவ்வளோ சாமந்தி 280 வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 1/2 கிலோ விலை 100 ரூபா 1/2 கிலோ 1/2 கிலோ 100 ரூபா 200 300 ரூபா சாமந்தி பார்த்து வண்டி வருது அது ஏன் இங்க போட்டு உட்கார்ந்து வராங்க மாடியில நல்லா இருக்குல்ல அந்த பூ அந்த இது கூட தவனாலாம் அதுலயே போடுவோமா அரிக்கொழுந்து நான் நினைச்சேன் நீங்க வாங்க மாட்டீங்க வந்துடுறீங்க பொழுது நீங்க தெரிஞ்சு உங்களை யார் வர சொன்னாங்க இதுனா பரவாயில்ல நான் ஆவடியில வேலையா இருக்கேன் நீங்க 50 ரூபாய் சொல்லுவோம் இங்கே ஓரம் வாங்கிப்பா கேஸ் போட்டு வருது செமையா இருக்கு இது 100 வாடி இவ்வளவு பெரிய கவர்ல ஆயிப்போம் என்ன இவ்வளவு இருக்கு என்ன பண்றது வாங்கியாச்சு குட்டி குட்டியா வீடு ஸ்டார்ட் பண்றாங்க பூ அந்த வீடு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க நம்ம உள்ள எப்படி இருக்குது பூவெல்லாம் கால் வைக்க முடியலம்மா கூட்டம் நல்ல கூட்டம்னா கூட்டம் மெரிச்சு தள்ளுறாங்க பேட் வாய முடியல நான் அதனால தான் உசாரா இங்கேயே உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியிலே என்னால முடியாது உள்ள போய் சமாளி இந்த சோறு தாண்டி நீ வந்துட்டு கேப்ப நான் வர மாட்டேன் அதான் வண்டியிலே உட்காந்துலாம் தாண்டி ஆனா பூ வந்து சூப்பரா இருக்கு 1 கிலோ மட்டும் கம்மியா வாங்கிருக்கேன் கம்மியா வாங்கிருக்காங்க ஓகே பரவாயில்ல இப்போ கத்துறாங்க நீ தான் சொன்னானே பத்தியா வீடியோ எடுக்க விஷயத்தால பேச முடியல டிமார்ட்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு சின்னதாக பர்ச்சேஸ் நெய்க்காக வந்தோம் வந்ததுக்காக பச்சா 1300 ரூபா பச்சா ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பச்சா ஆயிடுச்சு தேவ்மாக்கு ஸ்வேதா பாப்கார்ன் வாங்க போயிருக்கா இங்கே சீஸ் பாப்கார்ன் சூப்பராக இருக்கும் 15 ரூபா இங்கே பாப்கார்ன் 15 ரூபா மாமா வந்து பேஸ்ட்டு மாற்றி எடுத்துட்டாங்க அதனால் இங்கே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அது வேண்டாம்னு சொல்லி எப்பவுமே அவங்க பேஸ்ட்டு எடுத்தாமல் மாற்றி எடுத்துட்டாங்க வீட்டிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டு தேவையில்லாமல் போய் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க அதை காமி பாப்கார்ன் நீ பாருங்க பாப்கார்ன் சீஸ் பாப்கார்ன்
ஏதாவது சொன்னேன். அது மட்டும் ஐஸ்கிரீம் பாருங்க, இது பச்சை தண்ணியில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சாப்பிட்டா நான் டைம் கொடுத்துறேன். இல்லை நான் ஜூஸ் குடிக்கிறாங்களா? நான் லைட்டாக கலந்துக்கிறாங்க. பைய எடுங்க. ஐஸ்கிரீம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு என்னவோ பிடிக்கவே இல்லையே. எனக்கு வேணா நீ சாப்பிடு. எங்க போறோம் இப்போ? காலையில கோயம்பேடுக்கு போனோம். இப்போ எங்க கிளம்பிட்டோம் சொல்லுங்க? கடைக்கு போறோம். என்ன கடைக்கு? சிக்கன் ரோல். நான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நான் திங்கக்கிழமை சாப்பிட மாட்டேன். இவங்கெல்லாம் சிக்கன் சப்பாத்தி ரோல் சாப்பிட்றாங்க. ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பன்னீர் ரோல். இதே மாதிரி மண்டே தான் அதுவும். நான் பன்னீர் ரோல் சாப்பிட்டேன், இவங்க சிக்கன் ரோல் சாப்பிட்டேன். அவங்க சரியா நான் டக்குன்னு காமிச்சிருவேன். ஆனால் உன்னை சத்தியமாக வெளியில் போயிட்டு வந்தேன். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வராங்க. அதாவது மத்தியானம் காமிச்சிருப்பேன்ல, வந்துட்டு இவங்க 3 மணிக்கு கிளம்புனாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. வந்தவுடனே கிளம்பி சப்பாத்தி ரோல். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. வீட்டில் காரக்குழம்பு, அதனால சப்பாத்தி ரோல் சாப்பிட்றோம். இங்கே தான் அந்த சப்பாத்தி ரோல் கடை. மாமா தெரியுதாரா? அந்த சைடில் ஓகே வராரு பாருங்க. பன்னீர் போடலையா? வேணா, நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். மண்டே அதுவும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம். போங்க, நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை. மண்டே மட்டும் ஆட்டிக்கோ. ஒரே சந்தோஷம் பெரியது. எனக்கு கிடைக்கலன்னா சந்தோஷம் இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, வேற சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு வேற எதுனா வாங்கிக்கோ. நான் சொல்ல மாட்டேன். வேற ஏதாச்சும் எதுவும் பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறது? கம்பெனி தான் இருக்கும். சூப்புன்னு பிடி. விநாயகர் சதுர்த்திக்கு எருக்கம் பூ பறிக்கணும். ஆமாம், இங்கே அவ்வளோ இல்லவே இல்லை மாமா. நிறையா இருக்குன்றீங்க. அங்கே இருக்குதுமா. அங்கே இருக்குதுடி, பக்கத்துல இருக்கு பாரு அந்த செடியில. அதாவது அங்க அங்க சொல்லுப்பா. அங்க ஆமா ஆமா. சேராக்கா? சரி விடு. இதே இழுத்து எல்லாம் பறிச்சுன்னு தான் போயிருக்காங்க. தெரியுதா? உடஞ்சிருக்கு கிளலாம். பறிச்சுன்னு போயிட்டுக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வீட்டாண்ட இல்லைப்பா. பாப்பா போய் அங்கே பறிக்கிறாளே. விநாயகருக்கு கட்டின நாங்கள் மாலை பாருங்க. எருக்கம் பூ மாலை. எல்லாருக்கும் ஃபோன் தான். சூப்பராக கட்டியிருக்கோம் பாருங்க. சின்னதுலேருந்து பெருசு இருக்கும். இது டாலர் இருக்குங்க. எல்லாம் எருக்கம் பூலாம் இப்போவே பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. கடையில் வாங்கி நம்ம போடுறதோட நம்ம கட்டி நல்லா சூப்பராக போடலாம் இல்லைங்களா? அதனால் கிச்சன் உள்ள போகிறேன். இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை இட்லி ஊற்றணும். ஏன் என்னடா இருறா இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து இப்போது இட்லி ஊற்ற போகிறேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நாங்கள் அந்த பூஜை பாத்திரம்லாம் விளக்கவே இல்லை. நாளைக்கு தான் விளக்கணும் எல்லாம். நாளைக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.